அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெர்லைட் தாமர ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை 20/12/2024 அன்று தூத்துக்குடி சிதம்பரனா நகரில் ஐஎன்டிஇசி தொழிற்சங்கம் சார்பிலும் மற்ற தொழிற்சங்கங்கள் சார்பிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடந்துள்ளது. ஐஎன்டிசி தொழிற்சங்கம் என்பது காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமாகும். அந்த தொழிற்சங்கத்துடன் தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர்கள் சங்கம், தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் சங்கம் என்று 4 சங்கங்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும். தூத்துக்குடியில் ஏற்கனவே இழந்த வேலைவாய்ப்புகளை மீண்டும் உருவாக்க வேண்டும். கூலி தொழிலாளர்களின் வாழ்வியல் ஆதாரத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இது நடந்துள்ளது. இது குறித்து ஐஎன்டியூசியின் மாநில தலைவரான கதிர்வேல் என்பவர், அது மட்டுமல்லாமல் அவர் தேசிய துறைமுக தொழிலாளர் சங்கத்தின் தேசிய செயலாளர் மற்றும் தூத்துக்குடியில் வஉசி போர்ட் ட்ரஸ்ட் உறுப்பினர், இப்படி பல பொறுப்புகளை வைக்கின்ற ஐஎன்டியூசியின் மாநில தலைவரான கதிர்வேல் அவர்கள் பேசுகையில், தூத்துக்குடியில் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை மூடிய பிறகு தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலைவாய்ப்பானது மிகவும் குறைந்துவிட்டது. முன்பு 6000 பேர் வேலை செய்திருந்தார்கள். இப்பொழுது 500 பேராக குறைந்ததற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். அதேபோல் தூத்துக்குடியில் 25,000க்கு மேற்பட்ட உப்பளங்கள் இருந்துள்ளன. இவையும் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டது. காரணம், தூத்துக்குடி நகர வளர்ச்சி காரணமாக இடம்பெயர்ந்ததால் அந்த உப்பளங்களில் சுமார் 25,000 பேர் கூலி தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். இப்பொழுது 2,000 பேர் கூட வேலை செய்வதில்லை. அத்தனை பேருக்கும் வேலை இழப்பானது ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்டெர்லைட் ஆலையில் இயங்கிய பொழுது 20 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 30,000 கூலி தொழிலாளர்கள் அதில் வேலை செய்துள்ளனர். நேரடியான வேலைவாய்ப்பு 1500 பேருக்கு கிடைத்துள்ளது. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான சரியான காரணம் என்று எதுவும் இல்லை. அப்படி நிர்வாகம் தவறு செய்திருந்தால் அந்த தவறை திருத்தி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயங்குவதற்கான வழிவகையைத்தான் ஒரு மாநில அரசு செய்திருக்க வேண்டும். ஆனால் 2018 பல்வேறு போராட்டங்கள் நடந்து துப்பாக்கிச் சூடும் நடந்து 13 பேர் பலியான பிறகு ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டுள்ளது. உண்மையில் மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு சரியான காரணம் என்பது எதுவும் இல்லை. ஆனால் சில பேர் பொறாமை காரணமாகவும் தொழில் போட்டி காரணமாகவும் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பின்புதான் இலங்கையில் சீனா ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை துவக்கியது என்று ஐஎன்டியூசியின் மாநில தலைவர் கதிர்வேல் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்த பணியானது மிக பெரிய அளவில் குறைந்துவிட்ட காரணத்தால் தான் 6000 கூலி தொழிலாளர்கள் பணியாற்றிய தூத்துக்குடி துறைமுகத்தில் இன்று 500 பேர் மட்டுமே பணியாற்றுகிறார்கள் என்று வருத்தத்துடன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் 125 ஆண்டுகளாக இயங்கி வந்த மதுரா கோட்ஸ் நூற்பாலையானது மூடப்பட்டுவிட்டது. இதில் மட்டும் 4000 பேர் வேலை செய்திருந்தார்கள். அதேபோல் மவுண்டன் நூற்பாலையும் மூடப்பட்டு விட்டது. இதில் 5000 பேருக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலையும் போய்விட்டது. கிட்டத்தட்ட 9000 பேர் வேலை வாய்ப்பு இழந்துள்ளனர். அதாவது துறைமுகத்தில் 6000 பேருக்கு பதிலாக 500 பேர் தான் வேலை செய்கிறார்கள். உப்பளங்கள் மூடப்பட்டதில் சுமார் 20,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு இழந்துள்ளது. அதேபோல் 2 நூற்பாலைகள் மூடப்பட்டதால்
9,000 பேருக்கு வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு கூலி தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்துவிட்டனர். அது மட்டுமல்லாமல் 400க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இதில் பணியாற்றிய தொழிலாளர்களும் வேலையை இழந்துள்ளனர். இப்படி தொடர்ச்சியாக இங்கு பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது, வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது, வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுக்கு வரவேண்டிய வரி வருவாய் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 5,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் தேவையை 40% பூர்த்தி செய்த ஒரு காப்பர் ஆலையுடன் ஸ்டெர்லைட் ஆலை தற்பொழுது அதிலும் பற்றாக்குறை ஏற்பட்டு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையானது ஏற்பட்டுள்ளது. இப்படி பலரை கவனத்தில் கொண்டு மீண்டும் இதில் முதல்வர் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் செமிகண்டக்டர் ஆலையை கொண்டு வர வேண்டும், இதன் மூலம் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பை கிடைக்கும் என்று பேசியுள்ளார். எனவே திமுக எம்பி கனிமொழி அவர்களும் இதில் கவனம் செலுத்தி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று INTUCயின் கதிர்வேல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதை தவிர ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிய பொழுது 3000க்கு மேற்பட்ட லாரிகள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளன. அதாவது மூலப்பொருட்கள் ஃபினிஷ்டு பொருட்களை கொண்டு செல்வதற்காக அதில் பயன்படுத்தப்பட்டன. அதில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மட்டும் 4,000 கூலி தொழிலாளர்கள் பணியாற்றியுள்ளனர். இப்பொழுது அவர்களுக்கே வேலைவாய்ப்பு இல்லை, லாரிகளும் ஓடுவதில்லை. லாரி உரிமையாளர்கள் தாங்கள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். சிலர் லாரியிலேயே விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இதில் மத்திய அரசு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி ரத்தினவேல் பாண்டியன் ஏற்கனவே முன்பு தந்துள்ள அறிக்கையில் ஜாதி மோதல்களை தடுக்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும், அங்கெல்லாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே பெரிய தொழிற்சாலையான ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கான தகுந்த காரணம் இல்லை. இது சில விரோத மனப்பான்மை கொண்டவர்கள், தொழில் போட்டி உடையவர்கள்தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. அப்படி ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தில் ஏதாவது தவறுகள் இருப்பின் அதை சீர் செய்ய, அதை சரிப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்து மீண்டும் இங்குள்ள சுமார் 1,00,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டும். தொழிலாளர்களின் வாழ்க்கையில் மீண்டும் ஒளிவர வேண்டும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவும் மற்றும் மத்திய மாநில அரசுக்கு வரி வருவாய் கெடுக்கும், GDPயும் தமிழகத்தில் உயரும் என்ற அடிப்படையில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று INTUC, அதாவது காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான INTUC மற்றும் தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் சங்கம் ஆகியவை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.